அபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மொத்த பில்டிங். இப்போ மினிமம் 4 குடித்தனத்துல இருந்து 400 குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெளி வாஸ்துவோ இந்த தெருக்குத்து தெருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ அந்த மொத்த பில்டிங்க்கு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது பிரிஞ்சிடும். புரியுதுங்களா? எல்லா குடும்பத்தையும் ஒரே மாதிரி பாதிக்காது. அந்த தாக்கம் பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். ஆனா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பல குடித்தனங்கள் வந்து ஒரே கட்டடத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வாஸ்து எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். ஆனால் இந்த தனியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2 குடித்தனம் இருக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. அங்க வாஸ்து குறைபாடு இருக்கும் பொழுது வாடகை வீட்லயும் இருக்கும் பொழுதும் அது கண்டிப்பா பாதிக்கும். அதுக்கு பெஸ்ட் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் போறது. அபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் கம்மிமா. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பாக்குற அளவுக்கு அபார்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அபார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ரூல் மேஜரா எளிமையா சொல்றேன், ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வென்டிலேஷன் வரா மாதிரி பாத்துக்கணும். ஈசான்யத்திலையும் கன்னிலையும் எக்காரத்தை கொண்டும் டாய்லெட்ஸ் வந்துடக்கூடாது. இது 2 ரூலை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல போகிற பட்சத்தில் பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பு வராது.